நல்லூர் நல்லூரிலே தியாகதீபம் திலீபண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய நல்லூர் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான அந்த காணியிலே அந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வது தொடர்பாக நேற்று முன்தினம் ஊடகங்களிலே உண்மைக்கு புறம்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது சேறு பூசுகின்ற வகையிலான திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்திகள் அவ்வாறு வெளியிடப்படுவதற்கு யாழ் மாநகர சபை திட்டமிட்ட ரீதியிலே மேற்கொண்ட சில உண்மைக்கு புறம்பான கருத்துருவாக்கங்கள் காரணமாகவே அந்த செய்திகள் ஊடகங்களில் அவ்வாறு திரிவுபடுத்தப்பட்டு வெளிப்படுத்தியிருக்கின்றது. அந்த அந்த சம்பவத்திலே உண்மைகள் என்ன என்பது தொடர்பாக எங்களோடு எந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமல் அல்லது எங்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் ஊடகங்களும் ஒருதலை பட்சமாக முழுதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குற்றஞ்சாட்டுகின்ற விதமாக அல்லது சேறு பூசுகின்ற விதமாக கருத்துக்களை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இவ்வாறான செயல்பாடுகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதிலிருந்து மிக நேர்மையாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்பட்டு வருகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான இந்த அரசியல் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பலவீனப்படுத்தி சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய துணை போகக்கூடிய தரப்புகளுக்கும் வாய்ப்பளிப்பதாக மட்டும்தான் அமையும் என்பதனால் இந்த விடயத்திலே ஊடகங்கள் உண்மைகள் என்ன என்பதனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ன என்பது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அந்த வகையிலே அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தில் நினைவேந்தல்களை செய்கின்ற ஏற்பாடுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களிலே முன்னெடுத்திருக்கின்றது. குறிப்பாக 2009 போர் இனஅழிப்பு மூலம் முடிவுக்கு வந்த பிற்பாடு எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுத்தது என்று சொன்னால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான். பல இடங்களிலே பல தாயகத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் சில இடங்களிலே மாவீரர் குடும்பங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலே இந்த மாவீரர்களை நினைவு கூற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு அதுவும் அவர்கள் இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக போராடி தமிழ் தேசத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்திற்காக போராடி வீரச்சாவடைந்தார்கள். ஆகவே ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட தீர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த அரசியல் விடயங்களையும் மக்கள் மட்டத்திலே எடுத்து சென்று அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை இந்த எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்த ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய கட்சி தான் இருந்திருக்கின்றது. ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏனைய சிவில் அமைப்புகளோடு சேர்ந்து ஆங்காங்கே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நல்லூர் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான இந்த நல்லூர் தியாகதீபம் திலீபண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியிலே இந்த மாவீரர்களுடைய பெயர்களை அட்டவணைப்படுத்தி காட்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகள் எங்களுடைய கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த செயல்பாடுகளை கட்சி முன்னெடுக்கின்ற பொழுது கட்சியில் இருந்தவர்கள் பலரிடம் அந்த பொறுப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொடுத்திருந்தோம். ஆனால் காலப்போக்கிலே கட்சியில் இருந்த ஒரு சிலர் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் ஒழுங்கு விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட மறுத்து ஒரு வன்முறைகளை கையில் எடுத்து ஆயுத குழுக்களை அதாவது வன்முறை கும்பலை பயன்படுத்தி தலைமைத்துவத்தை அச்சுறுத்தி சில தவறான பாதையிலே கட்சியை கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது சிலரை கட்சி வெளியேற்றியிருந்தது. அவ்வாறு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இபிடிபி போன்ற தரப்புகளையும் ஏனைய கட்சிகளையும் தங்களுக்கு சாதகமாக சில முடிவுகளுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த குறிப்பிட்ட அந்த மாவீரர்களுடைய பெயர் பட்டியலை காட்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்க விடாமல் தடை செய்து கொண்டு
அதை வைத்துக்கொண்டு தாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்தது போன்ற ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றிருந்தார்களே தவிர மாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை அந்த இடத்திலே முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே பொறுப்புடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த 23ஆம் ஆண்டு அல்லது 22ஆம் 23ஆம் ஆண்டுகளிலே நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கான அனுமதி கடிதங்களை மாநகர சபையிலே கொடுத்த சந்தர்ப்பத்திலே அந்த கடிதங்களை பெற்றுக்கொண்ட மாநகர சபை நிர்வாகம் அந்த இடங்களை எங்களுக்கு தர முடியும் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஒரு சில தினங்கள் கழித்து மீண்டும் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கு வேறொரு தரப்பு அனுமதி கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே தாங்கள் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி அவர்கள் மறுத்திருந்தார்கள். அது திட்டமிட்ட ரீதியிலே ஒரு அரசியல் நோக்கத்திற்காக எங்களுடைய செயல்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே கடந்த 24ஆம் ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் இந்த குறித்த இடத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதி கடிதங்களை நாங்கள் கையளித்த பொழுது ஆணையாளர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். என்னென்னு சொன்னால் இதற்கு முன்னர் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் முன்கூட்டிய கடிதங்களை கொடுக்கின்றோம். கடிதங்களை கொடுக்கின்ற பொழுது எந்த ஆட்சேபனையும் இல்லை, முற்பதிவுகள் எதுவும் இல்லை. ஆகவே உங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுடைய கடிதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு 2-3 நாட்கள் கழித்து மீண்டும் தொடர்பு கொண்டு இல்லை, அங்கே முற்பதிவு இருக்கின்றது, வேறொரு தரப்பு அங்கே பதிவு செய்திருக்கிறது, ஆகவே உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி அங்கே குழப்பங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் 24ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே இந்த இடத்தை பயன்படுத்துவதற்கான கடிதத்தை கொடுத்த பொழுது ஆணையாளர் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். முற்பதிவுகள் எதுவும் இல்லை என்பதனை ஒப்புக்கொண்டு அந்த கடிதம் அவர்களினால் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு நாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்வதற்கு தயாராகின்ற பொழுது யாழ் மாநகர சபை ஒரு புதிய சர்ச்சை ஒன்றை கிளப்பி இருக்கின்றார்கள். அதிலே 2 தரப்புகள் சண்டையிடுவதாகவும் தாங்கள் அதனை தர முடியாது என்று சொல்லியும், அதாவது அரவாசியாகத்தான் அதனை பங்கிட்டு தர முடியும் என்று சொல்லியும் ஒரு பிரச்சனை கிளப்பியிருந்தார்கள். அதாவது மன்னிக்க வேண்டும், கடந்த 24ஆம் ஆண்டு திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் கால பகுதியிலே நாங்கள் 2 தரப்புக்கும் அரவாசியாக அந்த இடத்தை தர முடியும் என்று சொல்லி மேயரினாலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அது திட்டமிட்ட ரீதியிலே யாழ்ப்பாணம் மாநகர மேயர் ஒரு சமூகத்திலே ஒரு அமைதியை பேண வேண்டிய, அமைதிக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாநகர சபையினுடைய மேயர் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்று எங்களுடைய கடிதம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெறப்பட்ட பொழுது ஆணையாளர் அவர்களினால் வேறு முற்பதிவுகள் எதுவும் இல்லை, உங்களுக்கு அதை தர முடியும், அந்த கடிதங்களை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அந்த கடிதம் கையளிக்கப்பட்ட பிற்பாடு செப்டம்பர் மாதத்திலே இந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் வளமையாக எல்லோருக்கும் தெரியும். இந்த நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஒன்று இருக்கின்றது. அந்த குழுவோடு நாங்களும் சேர்ந்து அந்த நினைவேந்தலை செய்து கொண்டு வருகின்றோம். ஆகவே அந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தூவியல் நினைவேந்தலை செய்கின்ற அதே தரப்பு தான் அந்த எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநகர சபைக்கு சொந்தமான நிலப்பரப்பிலே காட்சிப்படுத்தல்களை செய்வது பொருத்தமாக இருக்கும், அது வீணான முரண்பாடுகளை தவிர்க்கும் என்பதை என்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட போதும் கூட மாநகர சபையினுடைய ஆணையாளர் எழுத்து மூலமாக அறிவித்திருந்தார். இங்கே அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கு 2 தரப்புகள், நீங்களும் மான் கட்சி தரப்பும் விண்ணப்பித்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அரவாசியாகத்தான் அதனை உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லியிருந்தார். அந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம், இது நீங்கள் திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் இவ்வாறு செய்கின்றீர்கள், இவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு இடத்திலே 2 தரப்புகள் ஒரு செயற்பாட்டை செய்வது என்பது வீணான குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் இந்த தியாகதீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவேந்தல் விடயத்திலே இந்த நினைவேந்தலை காலங்காலமாக செய்கின்ற தரப்புக்கு நீங்கள் இதனை அனுமதித்து அதே நேரத்திலே மாவீரர் நாள் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த மத்திய தரப்புக்கு நீங்கள் அதனை கையளிக்கலாம் என்ற ஒரு விடயம் அவருக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு நிலையிலே இப்பொழுது கடந்த 2 அமர்வுகளுக்கு முன்னதாக அவர்கள் சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருந்தார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வை மாநகர சபையாக பொறுப்படுத்தி செய்ய போவதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள்.
நினைவேந்தல் நிகழ்வு, இந்த மாநகர சபை நிர்வாகம் என்பது ஒரு ஸ்ரீலங்கா அரசினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் சம்பந்தப்பட்டது. ஆகவே இந்த மாநகர சபை இந்த நினைவேந்தல் நிகழ்வை பொறுப்பெடுப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது. தமிழ் தேசிய தரப்புகள் தான் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் ஆணித்தரமாக முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த மாநகர சபைக்கு சொந்தமான அந்த காணியிலே அந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது வளமையாக செய்கின்ற தரப்புகளுக்கு தான் அந்த இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே மேயர் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக புரிதொரு கூட்டத்திலே தொடர்ந்து விவாதிக்கப்படும் என்று சொல்லி கூறப்பட்டிருந்த நிலையிலே 2 தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அமர்விலே அந்த இடத்திற்கு விண்ணப்பித்திருந்த தரப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தரப்புகள் விண்ணப்பித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த முதலிலே விண்ணப்பித்த தரப்பு எது என்பதை ஆராய்ந்து அந்த தரப்புக்கு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல், ஒரு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளின் பிரகாரம் தாங்கள் அதனை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தான் தோன்றித்தனமாக ஒரு கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த கட்சிக்குத்தான் தாங்கள் அதனை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கருத்தை மேயர் முன்வைத்த பொழுது எங்களுடைய உறுப்பினர்கள் அதில் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். அதாவது அங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நினைவேந்தல் நிகழ்வை அரச கட்டமைப்பாக இருக்கக்கூடிய மாநகர சபை பொறுப்பெடுக்க முடியாது என்பது எங்களுடைய உறுப்பினர்களுடைய உறுதியான நிலைப்பாடு, அது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான். ஏனென்று சொன்னால் இது இந்த இன்று ஒரு கட்சியிடம் இருக்கக்கூடிய சபை நாளை இன்னொரு கட்சியிடம் செல்லலாம். அது அரசு சார்பு கட்சியாகவும் அந்த சபை அந்த ஆட்சி இருக்கலாம். ஆகவே அவர்கள் இந்த நினைவேந்தலை செய்ய தேவையில்லை என்ற முடிவை கூட அவர்கள் எடுக்கலாம். ஆகவே இது மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டுமே தவிர அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநகர சபை இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதை அனுமதிக்க முடியாது என்பதனை எங்களுடைய உறுப்பினர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரத்திலே அந்த இடத்தை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பாக மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளை பிரகாரம் அந்த இடம் கொடுக்கப்படுவதாக முடிவெடுக்கலாமே தவிர எதேச்சாதிகாரமாக மேயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வழங்குவதாக முடிவெடுக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் எங்களுடைய உறுப்பினர்கள் அங்கே முன்வைத்திருந்தார்கள். அது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு நியாயமான கருத்து. அதனை திரிவுபடுத்தி ஊடகங்கள் நாங்கள் அந்த இடத்திலே அந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கு சண்டை பிடிப்பது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவ்வாறு அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே யாழ் மாநகர சபை இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்யக்கூடாது என்பதற்கு அவர்களே எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்ற ஒரு ஆவணம் இருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இந்த யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்களால் கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்களுடைய ஒரு பிரேரணை தொடர்பாக அவர் எழுத்து மூலமாக வழங்கி இருக்கிற ஒரு பதிவு. அதாவது எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்கள் எழுத்து மூலமாக யாழ் மாநகர சபையிலே ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். தியாகதீபம் திலீபனண்ணாவினுடைய திருவுருவச் சிலை ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி தருமாறு எங்களுடைய சொந்த நிதியிலே நாங்கள் அந்த சிலையை அமைக்கப் போவதாகவும் அதற்கான அனுமதியை தருமாறும் ஒரு எழுத்து மூலம் ஒரு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த பிரேரணை தொடர்பாக மேயர் அவர்களினாலே வழங்கப்பட்டிருக்கிற பதில் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கிற பதில் என்னவென்று சொல்லி சொன்னால், மாநகர எல்லைக்குள் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான நினைவு தூவி அமைத்தல் தொடர்பாக இவ்விடயம் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய விடயம் என்பதனால் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது. இதுதான் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து தரப்போவதாகவும் தமிழர்களுடைய இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் மீட்டு தரப்போவதாகவும் சொல்லிக் கொள்ளுகிற தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாநகர சபையினுடைய முதல்வரினாலே எழுத்து மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதில். அதுவும் ஒரு உயிரோடு இல்லாத ஒரு உயிரிழந்த ஒரு நபருடைய பெயரிலே ஒரு சிலை நிறுவுதல் தொடர்பாக அவர்கள் எழுத்து மூலம் வழங்கி இருக்கிற பதில் இறமையுடன் சம்பந்தப்பட்ட, அதாவது இலங்கையினுடைய இறமையை பாதிக்கும் என்பதனால் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சிலை நிறுவ முடியாது என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மேயர் இங்கே எழுத்து மூலம் பதில் கொடுத்திருக்கின்றனர். ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும், இவர்களுக்கு இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கான அருகதை இருக்கிறதா? இவர்கள் இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கு பொதுக்குழு அமைக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று
இந்த மக்கள் மத்தியிலே இந்த லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு, அந்த லட்சியத்தின்பால் மக்களை அணிதிரட்டுவதற்காகத்தான் இவர்கள் இதனை சொல்லுகின்றார்களா, அல்லது இந்த தியாகங்களை மூடி மறைத்து இதனை நீத்து போக செய்வதற்காகத்தான் இவர்கள் இதனை கையில் எடுக்கின்றார்களா என்பதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்த நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாவீரர் நாள் கால பகுதியிலே அந்த இடத்தை மாநகர சபை முதல்வர் விரும்புகிறார் என்று சொல்லி சொன்னால் அதனை அந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மத்திய கட்சிக்கு, மான் கட்சிக்கு அவர்கள் வழங்குவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் உடன்பட முடியும். ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை, தியாக தீபம் திலீபனண்ணாவினுடைய நினைவேந்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே இந்த குறித்த இடப்பகுதி இந்த பிரதான தியாக தீபம் திலீபனண்ணாவினுடைய நினைவேந்தலை முன்னெடுக்கின்ற நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினால் அங்கே ஏற்பாட்டுக்குழு செய்கின்ற பொழுது இந்த குறித்த நிலப்பகுதியிலே வந்து கண்காட்சிகளை செய்வதற்கான அனுமதி நாங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கின்றோம். அது எங்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த எழுத்து மூல உத்தரவாதம் முதல்வர் அவர்களினாலே எங்களுக்கு தரப்பட வேண்டும். அவ்வாறு எழுத்து மூலமான உத்தரவாதம் தரப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த இடத்தை இந்த மாவீரர் கால பகுதியிலே வந்தவர்கள் வேறு தரப்புகள் பயன்படுத்துவதற்கு வழங்குவதற்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனைகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் எந்த சூழலிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ் மாநகர சபையாக முன்னெடுப்பதற்கு, ஒரு ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநகர சபையாக முன்னெடுப்பதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்காது. அதனை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம். மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி மக்களையும் அணிதிரட்டி நாங்கள் அதனை எதிர்ப்போம். இதை தமிழ் தேசிய தரப்புகள் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் இதிலே பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதில் நாங்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட விரும்பவில்லை, ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவதும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே வந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்த இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு ஏற்ற விதமாக அதனை மூடி மறைக்காமல், ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வொன்றுக்காக உயிர் கொடுத்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே தெளிவாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற தரப்புகளாக இருக்கக்கூடிய தியாக தீபம் திலீபனண்ணாவுடைய நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தொடர்ந்து அதனை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தப்படக்கூடாது. அதே நேரத்திலே இந்த நல்லூரின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி திலீபனண்ணாவுடைய நினைவேந்தல் கால பகுதியிலே அங்கே காட்சிப்படுத்தல்களை செய்வதற்கு எங்களுடைய கட்சியினால் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு எழுத்து மூலமான உத்தரவாதத்தை நகர மேயர் அவர்கள் தருவதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விட்டுக் கொடுப்புகளையும் நாங்கள் செய்ய போவதில்லை. அதே நேரத்திலே இந்த மாவீரர் நாள் காலப்பகுதியிலே அந்த இடத்தை வேறு தரப்புகளுக்கு வழங்குவதற்கும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை. இதைத்தான் எங்களுடைய உறுப்பினர்கள் கடந்த அமர்வுகளிலும் வந்து கூறியிருந்தார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக தான் தோன்றித்தனமாக சபை விதிமுறைகளுக்கு மாறாக மேயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வழங்கப் போவதாக சொன்ன பொழுதுதான் அந்த ஆட்சேபனைகளை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினார்களே தவிர இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தான் அதனை செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு கருத்துக்களும் எங்களுடைய உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதனை பொறுப்புணர்வோடு இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.